இங்க ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சாப்பாடு எடுத்துட்டு வர மெய்ட பாத்துட்டு ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஏன்னா அவன் நடக்கிறதே வித்தியாசமா இருக்கு, பாக்குறதுக்குமே ஒரு மாதிரி இருக்கான். உடனே அவ கையில வச்சிருக்க மேஜிக்கல் மூங்கில் ஸ்டிக்க வச்சு அவனை அடிக்க பறந்து போய் விழுந்துடுறான். இப்ப இவன் அந்த கடையில இருக்க கடையோட ஓனர் மேல ஒரு புனித நெருப்ப விடுறா. அந்த நெருப்பு பட்டதுமே ஓனரோட உருவத்துல இருந்து உண்மையான ஒரு அரக்கி அவளோட உருவத்துக்கு வந்துடுறா. அது அந்த கடையோட ஓனரே கிடையாது, ஹீரோயினை பிடிக்கிறதுக்காக ஓனர் உருவத்துல வந்திருப்பா. அதே நேரத்துல இவ மூங்கில் ஸ்டிக்க வச்சு அடிச்ச மெய்டு உருவத்துல இருந்த அந்த ஆளு அவனோட உண்மையான சிலந்தி உருவத்துக்கு வந்துடுறான். அவளும் அந்த மேஜிக்கல் மூங்கில் ஸ்டிக்க வச்சு அவன் எதிர்த்து போராடுறா. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சிலந்தி அரக்கனால ஹீரோயின் எதிர்த்து போராட முடியல. இப்ப ஹீரோயின் வேகமா வந்து அந்த சிலந்தி மேல தாவி குதிச்சு அவளோட மேஜிக்கல் மூங்கில் ஸ்டிக்க வச்சு அந்த சிலந்தியோட முக்கியமான ஒரு இடத்துலயே குத்திடுறா. அதுக்கப்புறமா அந்த சிலந்தி அரக்கன் அந்த இடத்துல இறந்து போயிடுது. இப்போ இதெல்லாம் பாத்துட்டு இருந்த அந்த அரக்கி ஹீரோயினை எதிர்த்து சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அந்த ஹோட்டலோட உண்மையான ஓனரை பிடிச்சிடுறா. அதுக்கப்புறமா இந்த அரக்கி அவளோட விஷத்தை அந்த ஹோட்டல் ஓனரோட உடம்புக்குள்ள செலுத்திடுறா. கடைசியா பார்த்தா அந்த கடையோட ஓனர் ஒரு அரக்கனா மாறிடுறான். அதுக்கப்புறமா அவன் ஹீரோயின் கூட இருக்க பொண்ணை பிடிச்சு வச்சுக்கிறான். இத பார்த்த ஹீரோயின் அவளோட பவரை வச்சு அவன் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல இருந்து அந்த அரக்கி அவளோட பவரை யூஸ் பண்ணி ஹீரோயின் அட்டாக் பண்ண ஹீரோயின் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அதுக்கப்புறமா ஹீரோயினை அவங்களோட இடத்துக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட இருந்த பொண்ணை அவங்க இடத்துக்கு கடத்திட்டு போயிடுறாங்க.